காட்டில் இயேசு தமது வலக்கையை யோவான் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இருந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிறாடை அழிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். இலாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார், அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் வருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார், வான தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் ருண்டு வியாழ்த்திரத்தார்கள். செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட பேது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். இலாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அதம், ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்கக் கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் இலாசரின் நல்களையே அடைந்தார். அதை நினைத்துக் கொள்ளி பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனை படுகிறார். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். ஆபிரகாம் மோசேயும் இளைவார்த்திரழுதை அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் பேனானால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறை வாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் ஒழிந்தெழுந்து அவர்கள் எனம் வாராலும் நம்ப மாட்டார்கள் என்றார். தெசலோனிக்கரில்
கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காளம் முழங்க ஆண்டவர் வானின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக் கொண்டு பெறாதொட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம். திருவெளிப்பாட்டில் இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன்னிற்க கண்டேன். அப்பொழுது நூலும் திறந்து வைக்கப்பட்டன, வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஈர்ப்பு, அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அது பேயாலச்சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியிலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலை தயாரித்தது வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் தவும்